வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு தான் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே இந்த மாதிரியான வேகன்சிஸ் நிறைய வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணிக்கலாம் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஈரோடு மாவட்டம், ஸ்பெசிஃபிக்காக ஈரோடு மாவட்டம். ஜூலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பட் என்ன டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினோபதி கவுன்சிலர், சரிங்களா, அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி and audiometric assistant, radiographer, MMU driver, cleaner, sanitary worker, multipurpose hospital worker, சித்தா multipurpose hospital worker and therapeutic assistant அப்படிங்கிற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் மெடிக்கல் இதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபினோபதி கவுன்சிலர் அப்படின்னு வரும்போது சோஷியாலஜி, சைக்காலஜி, சோஷியல் ஒர்க், டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களா இருந்தால் ஓகே அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ பேசிஸில் தான் இதுக்கான செலெக்ஷன் அமைய போகுது. ஸோ ஒரு பொசிஷனுக்கும் தேவையான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கெலாம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீடுகள்லையோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ யாராவது வந்துட்டு வேலைக்காக தேடுறாங்க, நான் வந்து 8th அல்லது 10th குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை தெரியப்படுத்துங்க. ஸோ அவங்களுக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே விண்ணப்பம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நல வாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638012, அதாவது 6,38,012 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. நேர்லையோ இல்லை விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்கே போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா erodu.nic.in அப்படிங்கிற அந்த பேஜில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அண்ட் அது கூட உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட், SSLC, HSC சர்டிஃபிகேட் ஏதாவது, இது வந்து எதுக்குன்னா டேட் ஆஃப் பர்த்துக்காக, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா NOC கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க அனுப்ப சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதி, வேலையும் நமதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.